இங்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மதுரையோட செல்ல பிள்ளை என்கின்ற வைகை எக்ஸ்பிரஸுக்கு இன்னைக்கு பர்த்டே. இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் நம்ம வைகைக்கு பர்த்டே. அதனால் நம்ம இங்கே ஆரியப்பட்டியிலேருந்து மதுரை ஜங்ஷன் போய் அங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க மதுரை ஜங்ஷனுக்கு போகலாம். இப்போ மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். புது மாப்பிள்ளை போல் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம பர்த்டே பை வைகையை. டிக்கெட் கவுண்டர் உள்ள இல்லை, இங்கே சைடில் ஆரம்பிச்சிருக்காங்க. Madurai to Sengotai special service.
வைகை பர்த்டே செலிப்ரேஷனை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகலான் தான் பிளானே ஆனால் எனக்கு டக்கலில் டிக்கெட் கிடைக்கலனால தான் நான் போகல. சரி, மதுரை பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலான் தான் பார்த்தோமே. என் கூட வந்த லோக்கோ பைலட் ஹரிஷ்ன்றவர், அவரும் இந்த மாதிரி தான் என்னைய லோக்கோ பைலட் ஆகணும் ஒரு கனவோடு இருக்கிறது. என்ன சொன்னார்னா, வாங்க ப்ரோ திண்டுக்கல் வரைக்குமாச்சும் போவோம் யூஆரில், ஏன்னா சென்னை வரைக்கும் தான் யூஆரில் போக முடியாது, திண்டுக்கல்லாச்சும் போயிட்டு வருவோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும்போது திருவனந்தபுரம் இன்டர்சிட்டியில் வரலாம் அப்படின்னாப்புல. சரி ரைட் ஓகேன்ட்டு நான் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ட்ரெயின் டிபார்ச்சர் வந்து 6:40. நான் அப்போ 6:30 10 நிமிஷத்தில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் இங்கே முன்னாடி. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ரைட் ஓகே ப்ரோ நான் திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு சாலைக்கால வந்துடலாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு நான் டக்குன்னு என்ட்ரன்ஸ் போய் டிக்கெட் எடுத்தாச்சு. திண்டுக்கல் போட்டு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரியில் 55 ரூபா ஃபேர் ஆச்சு இங்கே மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு. ஆனால் கரெக்டாக திண்டுக்கல்லேருந்து மதுரை ஜங்ஷன்லேருந்து ஓடி வர்றதுக்குள்ளேயும் ட்ரெயின் போயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த பிரேக் டெஸ்ட்டு பண்ணுறக்காண்டி நிப்பாட்டினாங்க, அதுலேயும் ஏற முடியல. நான் நிற்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, ட்ரெயின் நிற்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 நிற்கிது. எப்பயுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் டிபார்ச்சர் ஆகும். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் காரணம் தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வச்சுருந்தாங்க. நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி வந்து பார்த்தா ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. டிக்கெட்டு நாசமாக போச்சு. நான் முதல்லே டிக்கெட் எடுத்துட்டேன். மதுரை டு திருப்பரங்குன்றம் காலையிலே 10 ரூபா ஃபேர் வாங்கிச்சு. மதுரையிலேருந்து இந்த செங்கோட்டை போகிற ட்ரெயினில் காலையிலே டிக்கெட் எடுத்தாச்சு. இதில் ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி திண்டுக்கல் அளவாச்சும் போகலாம், எனக்கு வைகையில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. வைகை இப்போ கடைசியாக சொல்கிறேன், மதுரை இப்போ கேன்சல், எல்லா ட்ரெயின் கேன்சல் இருக்குது. அந்தோதயா, தாம்பரம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் எல்லாமே கேன்சல் இருக்குது. தாம்பரத்தில் ஒர்க் நடக்கிறதுனால எல்லா ட்ரெயின் கேன்சல் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வைகையே மதுரை டு சென்னை வரைக்கும் தான் அங்கே சென்னையிலேருந்து மதுரை வர வைகை கிடையாது. செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகுது. 6:40 தொடங்கி அங்கே 2 o'clock ரீச் ஆகுது. செங்கல்பட்டு தான் ஸ்டார்ட் வில் பி செங்கல்பட்டில் ஸ்டார்ட் ஆகுது. செங்கல்பட்டு டு மதுரை தான் ரீச் ஆகுது. தாம்பரத்தில் ஒர்க்கு மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால அங்கே எல்லா ட்ரெயினும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் செங்கல்பட்டுலேருந்து டு மதுரை தான் நீங்கள் போய் வர முடியும். இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் மதுரையிலே நிறைய ஒர்க் நடக்குது, அதனால் அது பெருசாக எடுத்துக்கலாம். என் கூட வந்த ஃபியூச்சர் லோகோ பைலட்லாம் C1 சேர் கார், ஏசி சேர் காரில் ஏறிட்டாங்க எல்லாம். ஏன்னா நாங்கள் போய் டெக்கரேஷன் பண்ணி அவங்க ரயில்வே ஸ்டாஃப் கூட நல்லா பழகினனால எல்லாம் அவங்க கூடயே போய்கிட்டு இருந்தோம். எல்லாம் வண்டிக்கு மாலை அடிச்சு விட்றது, மாலை போடுறது எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எல்லாம் C1 ஏறிட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் ரிசர்வேஷனில் ஏறுங்க ப்ரோ, நீங்கள் அதுக்கப்புறம் சோழம் வந்தால வந்து நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ரைட் ஓகேன்ட்டு நான் வந்து பார்த்தா கோவிந்தா தான் போச்சு. எல்லாம் டிக்கெட்டு எல்லாம் ஃபேர் போனது கூட கவலை இல்லை, கண்ணு முன்னாடி வைகை போர் இப்படி அதை நினச்சி வீட்டில் தூங்கி எல்லாம் போச்சு, கனவுலாம் போச்சு. நான் அடுத்த வருஷம் வைகைக்கு டக்கலில் டிக்கெட் புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். மதுரை டு சென்னையிலேருந்து மதுரை ஒரு நாள் ட்ரிப்லேயே முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்சிடென்ட்லாம் நடந்து முடிஞ்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு விலாக் பார்த்தீங்கன்னா பொன்னமலை லோக்கோ சைட் ஆயுத பூஜை அன்னைக்கு பொன்னமலை சாரி அதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு பர்த்டே வருது, த லெஜெண்டரி ட்ரெயின் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ கூட நான் டக்கலில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டிமாண்டில் தான் ஓடி டிமாண்ட்லேயே தான் இருக்குது அந்த ட்ரெயினுக்கு. அது என்ன ட்ரெயின்னா செங்கோட்டை டு சென்னை எக்மோர் சரியா பொதிகைக்கு பர்த்டேங்க. அது September 20 வருது. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி செங்கோட்டை போய் செங்கோட்டையிலேருந்து நம்ம பொதிகையிலேயே மதுரை வர போகிறோம். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. 490 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டக்கலில் டிக்கெட் புக் பண்ணனால 490 rupees. நீங்கள் ஆன்லைன் வேறு ஏதாவது புக் பண்ணிங்கன்னா போயிடலாம். ஆனால் எனக்கு நான் டிக்கெட் புக் பண்ணும்போதே 60% சான்ஸ் தான் காட்டுச்சு. நான் தைரியமாக புக் பண்ணனால தான் எனக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகி தேர்ட் ஏசியில் அந்த ஆட்டோ சப்ஸ்கிரைப்னு சொல்லி அது பேர் கரெக்டாக தெரியல. ஆட்டோவில் நான் ஸ்லீப்பரில் புக் பண்ணது ஏசிக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால் பொதியில் நான் ஏசியில் போய் ஏறிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம சூப்பரான ட்ரெயினில் தான் நம்ம செங்கோட்டை போவோம். அந்த விலாக்லாம் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இத்தோட இந்த விலாக் முடியுது. டாட்டா.